எடப்பாடிக்கு சிங்கப்பூரிலிருந்து வந்த புதிய தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தற்சமயம் கரைந்து கொண்டே வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமிகளுடைய தவறான முடிவுகளால் தான் இவ்வளவு பிரச்சனை என்பது நடந்து கொண்டிருப்பதாக ஒவ்வொரு நபருமே குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதுக்கு பின்புதான் இந்த நபர்கள் இந்த பிரச்சனை என்பது ஆரம்பித்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இணைந்திருக்காங்க. இதே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறவில்லை என்றால், ஒருவேளை தோல்வியை தழுவி இருந்தால் இந்த நபர்கள் எல்லாம் அதே அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பார்களா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பே கிடையாது. அது பக்கமே போயிருக்க முடியாது. ஏனென்றால் அடுத்து தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும், நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற நோக்கத்தில் தான் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லு. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிங்கப்பூரில் இருந்து ஒரு செய்தி என்பது வந்திருக்கிறது என்று தற்போது இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை மதிக்காமலும் சட்டமன்ற கொறடாவுடைய பேச்சை மதிக்காமல் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுகளை கொடுத்தாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மாவட்ட செயலாளர் பதவிகளை பறித்து வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. அதிலே சி விஜயபாஸ்கருடைய பதவியாகட்டும், அதே போல சி வி சண்முகத்துடைய பதவியாகட்டும், ஏன் நமது எஸ்பி வேலுமணியுடைய பதவிகள் கூட பறிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம் அனைவருக்கும் தெரியும். அதன் பின்பு எஸ்பி வேலுமணியால் இதற்கு மேல் ஒன்றுமே செய்ய முடியாது, எடப்பாடி எதிர்த்தால் ஒன்றும் செய்ய முடியாது நினைத்த எஸ்பி வேலுமணி மீண்டும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இணக்கமான ஒரு சூழ்நிலை இருந்துவிட்டார். அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி இணைந்தாலுமே இன்று வரைக்கும் அவருக்கு அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு என்பது கொடுக்கப்படாமல் தான் இருக்கிறது. அதிலையும் கூடுதலாக சமீபத்திலே ஒரு இறப்பு நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய, துக்க நிகழ்ச்சி செல்லக்கூடிய அந்த வேளையில் கூட எஸ்பி வேலுமணியை பார்த்து அதிமுக தொண்டர்கள் துரோகி என கத்தினார்கள். இது அந்த எஸ்பி வேலுமணிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தன்னுடைய சொந்த தொழில்களை கவனிப்பதற்கும் அதே போல குடும்பத்துடன் ஓய்வெடுப்பதற்காகவும் நமது அண்ணன் எஸ்பி வேலுமணிகள் சிங்கப்பூர் சென்றிருக்கிறாராம். அதுவும் குடும்பத்துடன் சிங்கப்பூரிலே தற்சமயம் இருந்து கொண்டிருக்கிறார். அங்கே சிங்கப்பூரில் இருந்து கொண்டு எஸ்பி வேலுமணிகள் தற்சமயம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தகவலை ஏதாவது தூது அனுப்பியிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமி மிக விரைவாகவே மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை அதிகரிக்கப் போகிறார். ஒரு மாவட்டத்திற்கு 2 மாவட்ட செயலாளர் 3 என மொத்தமாக மாற்றம் செய்ய இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்படி மாற்றம் செய்யக்கூடிய அந்த வேளையிலே எனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு என்பது வேண்டும். நான் உங்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டேன், தவறு செய்து விட்டேன், உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு மீண்டும் உங்களுடன் இணைந்து கொள்ள இருக்கிறேன், இணைந்து விட்டேன், இனிமேலும் என்னால் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கப் போவது கிடையாது. எனக்கு மீண்டும் அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். கொடுக்கவில்லை என்றால் எங்களுடைய முடிவு என்பது வேற மாதிரியாக இருக்கும் என எஸ்பி வேலுமணி சிங்கப்பூரில் இருந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரு மெசேஜை அனுப்பி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி செவி சாய்ப்பாரா, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வருவாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.